இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் பந்தல ராஜகுமாரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். நாங்களும் சூப்பரா இருக்கும் டாக்டர். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி இந்த விஷயம் வந்து ரொம்ப காமனாக கேள்விப்படுறோம். ஆஃப்டர் 30 மெயினாக வந்து விமென்க்கு வந்து போன் டென்சிட்டி குறைஞ்சிடும் நிறைய ஆட்ஸ்லாம் கூட பார்க்குறோம், நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்படுறோம். அது உண்மையா? ஏன் அப்படி ஆகுது? போன் டென்சிட்டி 30க்கு அப்புறம் ஏன் அவ்வளோ வீக் ஆகுது? ரொம்பவே உண்மையான ஒரு விஷயந்தான். நம்ம ஏஜ் மாதிரியே வந்து போன் டென்சிட்டிக்கும் ஒரு பர்டிகுலர் லிமிட்ஸ் இருக்குது. ஒரு பீக்கை அட்டைன் பண்ணோம், அதுக்கப்புறமேல் வந்து போன்லேருந்து அந்த மினரல்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே கெட்ஸ் வர்ன்ட் அவுட். பீக் போன் டென்சிட்டி வந்து அரௌண்ட் 35 to 40 years ஆஃப் ஏஜ் குரூப் வந்து எக்ஸ்பெக்டட். பட் இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒரு ருட்டீன்லேருந்து மாறி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வே ஆஃப் லிவிங் இருக்கிற ரீசன்னால் அந்த போன் டென்சிட்டியோட பீக் போயிட்டு டெப்ளீட் ஆகிற மெத்தட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு நவ் வி ஆர் சீயிங் இட் இன் அ வெரி யங் ஏஜ் குரூப். நிறைய ஒரு 30s வந்து ஒரு பீக் ஏஜ் ஆஃப் போன் லிமிட்ன்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறமேலே பை ஃபிசியாலஜி மெதுவாகவே வந்து அந்த போனில் இருக்கிற மினரல் வந்து குறைச்சிக்கிட்டே தான் வர ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த போன் டென்சிட்டியோட சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, பர்டிகுலராக வந்து அதிகமாக வந்து இது பெண்களுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. உண்மையிலேயே வந்து அதிகமாக பெண்களுக்கு தான் இந்த பாதிப்பு இருக்கா டாக்டர்? ரொம்பவே உண்மை. அது பெண்களுக்கு தான் அதிகமான இந்த மாற்றங்கள், எலும்போட சக்தியை வந்து கம்மி பண்ணுறதுக்கான காரணங்கள் இருக்குது. அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் வந்து ஹார்மோனல் ரீசன்ஸ். ஸோ அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், அதோட பேட்டர்ன், அது ரிலேட்டடான இஷ்யூஸ்னால போன் மினரல் டென்சிட்டிக்கு நேரடியான இம்பேக்ட் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஒரு 40-45 இயர்ஸில் வர வேண்டிய சேஞ்சஸ் போனுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடியே சில பேருக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்காக தான் அவங்களுக்கு அதுக்குன்னு அக்கறைப்படணும், அதுக்குன்னு சரியான வாழ்வியல் முறையை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும். பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள், அன்றாட அவங்க நடப்பயிற்சி செய்ய வேண்டியது, அது எல்லாத்துலேயுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப முக்கியம் அப்போ அந்த ஸ்டேஜில். ஸோ விமென்க்கு வந்து சொல்லிட்டீங்க ஆஃப்டர் 30 வந்து போன் டென்சிட்டி வந்து வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மென்னுக்கு எப்படி டாக்டர்? மென்னுக்கு வந்து கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் இருக்கும், மேபி அரௌண்ட் 40-45ல பார்க்கலாம். அவங்களுக்கும் அந்த போன் டென்சிட்டி அஃபெக்ட் பண்ணுறதுக்குன்னு சில காரணங்கள் நேச்சுரலாக அவங்க பாடியிலேருந்து இல்லாட்டியும் சில பழக்க வழக்கங்கள்னால, உதாரணத்துக்கு புகைப்பிடித்தல், மது அருந்துதல், வெயிலில் ரொம்ப நேரம் அவங்க வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது, நடப்பயிற்சி செய்யாமல் அவங்க உடம்பு பருமன் ஜாஸ்தியாக வருது, இது எல்லாமே அவங்களுக்கும் உகந்ததான காரணங்கள் தான் போன் டென்சிட்டி அஃபெக்ட் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து எலும்பு தேய்மானம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? ரொம்ப நல்ல கேள்விங்க. ஃபஸ்ட்டு மூட்டு தேய்மானத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்குறது பெருவாரியாக வலி தான். சில நாட்களுக்கு முன்னாடியோ வாரங்களுக்கு முன்னாடியோ அவங்களால செய்ய முடியப்பட்ட வேலை ஒரு சிரமத்தோடு செய்வாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு 3 மாடி 4 மாடி சௌகரியமாக ஏறிக்கிட்டு இருந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா 2வது மாடியிலே ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு பெயினோ ஒரு டைட்னஸோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் காலை ஊன்றப்போ ஒரு ப்ரிக்கிங் டைப் ஆஃப் பெயின் வர மாதிரி ஒரு உணர்தல் அவங்க சொல்லுவாங்க. ஆரம்பகட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை அவங்க வந்து உதாசீனம் தான் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க, பைக்கில் கிக்கர் வந்து ஹெவியாக அடித்தேன் அதில் வர பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஓரியன்டேஷன் வச்சுப்பாங்க. மெல்ல தான் அது ஸ்டார்ட் ஆகும். இதை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஒரு முட்டியில் தான் ஆரம்பிக்கும். அதுதான் நாங்கள் ரொம்ப காமனாக பார்க்குறது. டாக்டர், மெயினாக இந்த எலும்பு தேய்மானம் வந்து நீல இருக்கிற ஜாயின்ஸில் தான் வந்து ஏற்படுமா? ரொம்ப காமனாக, அதுவும் நம்ம ஏஷியா பாப்புலேஷன் பொறுத்தவரையில் முட்டி தேய்மானம் தான் ரொம்ப அதிகமாக பார்ப்போம். அதுதான் நம்மளை பொறுத்தவரையில் ஒரு காமனான ஒரு விஷயம். அதே ஒரு கொஞ்சம் யூரோப்பியன் லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க, அதை சார்ந்த மற்றவங்க வாழ்கிற முறையில் ஹிப்பில் தான் ரொம்ப காமனாக பார்ப்போம். அதுக்கு மெயின் ரீசன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா முட்டியை சார்ந்து இருக்கிற வேலைகள் நமக்கு அதிகம். உதாரணத்துக்கு தரையில் உட்கார பழக்கம் நம்ம ஊரில் தான் ரொம்ப அதிகம், ரொம்ப பெண்ட் பண்ணுவோம், ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ். மற்றபடி கீழே உட்காந்து சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்குதுன்னு சொல்கிற பழக்க வழக்கங்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சமணாங்கால் போட்டு ஒரு கிராஸ் லெக்குன்னு சொல்லப்படுறது, அந்த மாதிரி ஒரு வேலையில் தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே இருக்கிற காரணத்தினால
அந்த முட்டிக்குன்னு இருக்கிற வேலை அதிகமாகுது. ஸோ அதுக்கான தேய்மானமும் நாளடைவில் அதிகமாகுது. அதுதான் ரொம்பவே மூட்டு தேய்மானத்துக்காக நாங்கள் பார்க்குறது, முட்டியை சார்ந்துருது. ஆக்சுவலாக டாக்டர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம ஆன்செஸ்ட்ரலாக வந்து பண்ணுறது வந்து இட்ஸ் குட் ஃபார் அவர் பாடின்னு வாங்க, இப்படி கிராஸ் லெக் போட்டு உட்கார்றது, பெண்ட் பண்ணுறதுலாம். பட் அதனால வந்து எலும்பு தேய்மானம் நடக்கிறதுங்கிறதே ஆக்சுவலாக ஷாக்கிங்காக இருக்குது டாக்டர். கண்டிப்பாக அதில் என்ன ஒரு வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளால் செய்ய முடிகிற வரைக்கும், அந்த மூட்டு நமக்கு ஒத்துழைக்கிற வரைக்கும், அந்த மூட்டுக்குன்னு இருக்கிற ஒரு ஆயுள், அதாவது கார்டிலேஜ்னு சொல்லுவோம். அந்த கார்டிலேஜுங்கிறது முட்டியோட வழுவழுப்பு தன்மை, அது சில மில்லிமீட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த சில மில்லிமீட்டர்ஸ் நமக்கு ப்ரொடெக்டடாக இருக்கிற வரைக்கும் அந்த வேலைகளை செய்கிறதுல எந்த ஒரு சிரமமும் இல்லை. ஒரு தருணத்தில் நம்ம அதையும் மீறி வலி உண்டாக ஆரம்பிக்கும். பட் அந்த வலியை உதாசீனப்படுத்திட்டு நிறைய டைம் அதுதான் நமக்கு ஆரோக்கியன்ற புரிதலோட நிறைய பேர் இந்தியன் டைப் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது, அழுத்திக்கிட்டு கீழே உட்கார்றது, நிறைய போஸ்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த கார்ட்லேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த கார்ட்லேஜ் ஸ்ட்ரெஸ் ஆகிறப்போ அதுக்குன்னு இருக்கிற தேய்மானம் ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக அதை நிப்பாட்டாட்டி அந்த தேய்மானம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த மூட்டு தேய்மானத்துலேருந்து தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலான்னு சொல்கிறீங்க டாக்டர்? முதல்ல வந்து உடல் பருமன் தான் மிக மிக முக்கியமான காரணங்க. உடல் பருமன் நேரடியாக முதல் காரணமாக அந்த மூட்டு தேய்மானத்தை பெரிய அளவில் பாதிக்க வைக்கும். அப்படின்னு இருக்கிறப்போ அது நம்மளால் சுலபமாக குறைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அக்கறை காட்டணும், அதை வந்து நம்ம பெரிய லெவலில் ஏற்றுக்கணும். அந்த உடல் பருமன் கம்மி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளில் முழு மூச்சாக ஈடுபடணும். அது எப்படி இருந்து ஆரம்பிக்கிறோன்னா, காலையில் நம்ம எந்திரிச்சு நமக்குன்னு இருக்கிற உடல் பயிற்சி ஆரம்பிக்கிறதுலேருந்து கேலரி டெஃபிசிட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ற அளவு கிலோ கேலரிஸை விட நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுற கிலோ கேலரிஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ ஒரு நெகட்டிவ் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணி பாடியோட வெயிட்டை வந்து அந்த பிஎம்ஐன்னு சொல்கிற நம்பருக்கு பேரலாக கொண்டு வரணும். பிஎம்ஐங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி வெயிட் ஹைட்டுக்கும் இருக்கிற ரேஷியோவில் ஒரு சின்ன ஃபார்முலானால க்ரியேட் பண்ணுறது. நார்மலாக 25 இருக்கணும். ஒரு பெரிமீட்டர் லிமிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 28 வரைக்கும் அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் நிறைய டைம் பெருவாரியாக 30+ தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த முட்டிக்கான தேய்மானத்தை ரொம்ப அதிகமாக பார்ப்போம். ஓகே, இப்போ டாக்டர் வாக்கிங் போகிறாங்க, ஜாகிங் பண்ணுறாங்க, ரெகுலராக வந்து ட்ரெட்மில் எல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாருமே ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்களே, இப்போ கண்டினியூஸாக ரன்னிங்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம்லாம் நடக்காதா? ரொம்ப நல்ல கேள்விங்க. இதில் என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உடம்பை குறைக்கிறதுக்காக அந்த முட்டியை நம்ம நிறைய வேலை வாங்குகிறோம். ஆனால் அந்த முட்டிக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நம்ம காலையில் எழுந்திரிச்சு ரொட்டீனாக ஜாகிங் போகிறோம், சில ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த முட்டி அதுக்கு தயாராக இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது கோஆப்ரேட் பண்ணுற லிமிட்டில் இருக்குதா அப்படிங்கிறது தான். அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிமிடங்களை வந்து ஜாஸ்தி பண்ணும். உதாரணத்துக்கு எனக்கு வலி வராத வரைக்கும் நான் ஒரு சில எக்ஸசைசஸ், வாக்கிங், ஜாகிங் எல்லாமே செய்யலாம். பட் வலி வந்துச்சுன்னா அது ஏன் வலி வந்துச்சுங்கிறத நம்ம யோசிக்கணும். அதே டைமில் அந்த எக்ஸசைஸ், ஜாகிங்கோ, வாக்கிங்கோ, த்ரெட்மில்லோ எது ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடியும் முட்டிக்குன்னு இருக்கிற ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் இருக்குது. அந்த முட்டியை சார்ந்து இருக்க முன்பக்கம் பின்பக்கம் இருக்கிற சதைகள் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் அதை ஓயாமல் வேலை வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லா ஃபோர்ஸுமே ஜாயிண்ட்டுக்கு மட்டும்தான் போகும். அந்த ஜாயிண்ட்டோட ஃபோர்ஸ் வந்து மசில் ஷேரே பண்ணாது. அந்த மசிலை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணி அந்த ஜாயிண்ட்டுக்கு கிடைக்கிற ஃபோர்ஸை வந்து ஈக்குவலாக அதை ஷேர் பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் முட்டிக்கான டேமேஜை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீக்கான எக்ஸசைஸ் என்ன இருக்குது அப்படின்றத சொல்ல முடியுமா டாக்டர்? கண்டிப்பாங்க. முன்பக்கம் இருக்கிற சதைகளை வந்து குவாட்ரிசெப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அது 5 சதைகள் வந்து அதை சேர்ந்து தொடையிலேருந்து வர மிகப்பெரிய மசில். அது பின்பக்கம் இருக்கிற சதைகளை வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த குவாட்ரிசெப்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக பண்ணோம். உதாரணத்துக்கு வீட்லேயே சாதாரணமாக பண்ணலாம் எல்லாருமே. எப்படின்றது பார்த்தீங்கன்னா, முட்டிக்கடியில் டவல் வச்சுட்டு அழுத்திட்டு ஒரு 10 செகண்டு கவுண்ட் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி 10 டைம் பண்ண சொல்லுவோம். பின்பக்கம் இருக்கிற சதைகளுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டோடு அழுத்திட்டு அந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரைட் ஆகிற மாதிரியான பொசிஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு தனித்தனியாக இடது கால் முட்டிக்கு ஒரு 10 தடவையும், வலது கால் முட்டிக்கு தனியாக ஒரு 10 தடவையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அவங்க விரும்புகிற எக்ஸசைஸ், வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, ஜம்பிங்கோ, பெல்ஜியம் ஜம்ப்ஸ், எனிதிங் வாட் எவர் தே ப்ரிஃபர், லைக் வாட் எவர் தே ஹாப்பி டு டூ, கண்டிப்பாக அவங்க அதை செய்யலாம். டாக்டர், இந்த அறுவை சிகிச்சை வந்து யாராருக்கெல்லாம் பண்ணலாம், எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு பண்ணலாம், பண்ணக்கூடாது டாக்டர்? கண்டிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்காக பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைங்க. டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது தொட மூட்டுக்கும் கீழ் கால் மூட்டுக்கும் மேல் பகுதிக்கும் இருக்கிற எலும்பு, அது போக அந்த நீ கேப்புன்னு சொல்கிற போனையும் வந்து அதோட
மூட்டை வந்து ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட்னால வைக்கிறதுக்கு தான் அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு பேர். இது வந்து பெருவாரியாக வந்து பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிற நபர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பயனடைவாங்க. சில பேருக்கு ரொம்ப டவுட் வரும், வயசானவங்களுக்கு போய் இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும். அவங்களுக்கான புரிதலுக்காக சொல்கிறேன், வயசானவங்களுக்கு தான் மூட்டு தேய்மானமே வரப்போகுது. அவங்களுக்கு தான் வலி தாங்க முடியாமல் அவங்களோட சாதாரண வேலைகளே செய்ய முடியாமல் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கான பிரயோஜனமான அறுவை சிகிச்சை தான் இது. ஸோ அப்படிங்கிறப்போ 60லேருந்து 85 வயசுக்கெல்லாம் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ வயசு அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை இவால்வேட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. பிளட் டெஸ்ட் எடுப்போம், கார்டியாலஜிஸ்ட்டு பார்க்க வைப்போம், ஹார்ட் டாக்டர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் மயக்க டாக்டர் சொல்லுவார். மயக்க டாக்டர் பார்த்துட்டு ஃபிட்னஸ் கொடுக்குறாரு, அதுக்குன்னு இருக்க ரிஸ்க் என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். இப்போ ரொம்ப ஹை நம்பர்ஸில் தான் இதெல்லாம் போயிட்டுருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் பெனிஃபிட் ஆகுறாங்க இந்த சர்ஜரினால. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிற சர்ஜரி பண்ணிக்கிறது மூலமாக வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எதுவும் வராதா டாக்டர்? ஏன்னா பிளேட் மாதிரி ஒரு சில்வர் வைக்கும்போது எதுவும் சைடு எஃபெக்ட் வராதா? இந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அலாய். ஃபர்ஸ்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1968 பண்ணியிருக்காங்க. மொதல் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது 68 வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேல 80களில் இருந்து ரொம்ப பிரபலமாக செய்யக்கூடிய சர்ஜரி. இப்போது இந்த டெக்கேட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு காமனாக அக்செப்டட் பை எவ்ரிபடி, எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லையும் யாராவது ஒருத்தருக்கு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த சர்ஜரி இருக்குது. இந்த மெட்டல்ஸ் எல்லாமே வி கால் இட் அஸ் ஹியூமன் கிரேட் இம்ப்ளான்ட்ஸ். அதாவது உடம்பு பருமனுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடிய அளவுக்கு தான் இந்த மெட்டல்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கு. பெருவாரியாக வந்து பார்த்திங்கன்னா 40 வருஷம் ஃபாலோ அப்போடு இருக்குது. மொதல் சர்ஜரி 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பேஷண்ட்டு இன்னமும் ஃபாலோ அப்போட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் குரோமியம் அப்படிங்கிற அலாய் மூலியமாக செய்யப்படக்கூடிய ஒரு இம்ப்ளான்ட் தான். மோர் தென் 90% சக்ஸஸ் ரேட் உள்ள சர்ஜரிஸ். அதே மாதிரி டாக்டர், நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து சர்ஜரி இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கா? நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான் கட்டமாக பண்ணக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குங்க. 3வது 2வது ஸ்டேஜுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவையே கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க அந்த ஸ்டேஜ்லேயே பேஷண்ட் வந்து பர்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 4வது ஸ்டேஜ் போக மாட்டாங்க. உடல் பருமனை குறைக்கிறது, இந்த மூட்டுக்குன்னு இருக்கிற வலுவழுப்பு தன்மை நல்லாகிறதுக்காக மெடிசன்ஸ் சிலதெல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு அன்கான்ஜுகேட்டட் கொலாஜன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து வெறும் வயிற்றுல பல மாதங்கள் வாரங்களுக்கு அவங்க வந்து பயன்படுத்தலாம். அது போக முட்டிக்குன்னு இருக்க எக்ஸசைசஸ், மூட்டுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்கறது. ஃபிசியோதெரப்பியோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா 2 வகை. ஒன்று வந்து முட்டியோட வலி, அதை சார்ந்து இருக்கிற கஷ்டங்களை வந்து குறைக்கிறதுக்காக எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக கொடுப்போம். அதுக்கப்புறமேலு ஃபிசியோதெரப்பி மூலியமாக எக்ஸசைசஸ் சொல்லி தருவோம். அவங்களோட மூட்டு ஸ்டேஜுக்கு, அவங்களோட வாழ்வியல் முறைக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ இண்டிவிஜுவலாக பேஷண்ட் அசஸ் பண்ணிவிட்டு அவங்கள எக்ஸசைஸ் பண்ண வைப்போம். ஒரு எல்லாருக்கும் ஒரே விதமான எக்ஸசைசஸ் பொருந்தாது. ஒரு சிலரால் கொஞ்சம் சுலபமாக முடியும், ஒரு சிலர் சாதாரண எக்ஸசைஸ்க்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கிறப்போ அவங்கள அசஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் நீங்கள் செய்யுங்க, இந்த எக்ஸசைஸ் செய்து பெயின் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஷண்ட் அதை நிறுத்தி தான் ஆகணும். வலியை தாங்கிட்டு அவங்க செய்யவே கூடாது. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது டாக்டர்? நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பிரதானமாக பெரியவங்களை நடக்க வைக்கிறதுக்காக மட்டும் இருக்கிற நோக்கத்தோடு பண்ணக்கூடிய சர்ஜரி. 6 மணி நேரத்திலேயே வந்து நடக்க ஆரம்பிக்கிற அளவுக்குலாம் இப்போ நாங்கள் கொண்டு வந்து அன்றாடம் பண்ணுற சர்ஜரிஸில் பழகிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா நடக்கலாம், தாராளமாக நடக்கலாம். காயம் ஆறி அவங்களுக்குன்னு இருக்க சூச்சர்ஸ் ரிமூவல் பண்ணுறது ரஃபாக ஒரு 10 to 15 days வரைக்கும் டைம் எடுப்போம். ஸோ அது வரைக்கும் தண்ணி படாமல் பார்த்துக்கிறது, பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸோட ஒரு ஹைஜீனிக்காக அவங்க வச்சுக்கிறது, ஊண்ட வச்சுக்கிறதுங்கிறதுக்கான நெசசிட்டி இருக்குது. அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா டே 0லேருந்து எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஜாஸ்தி பண்ணுவோம். இனிஷியலாக சர்ஜரி முடித்தோடனே நீ பெண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சில மிஷின்ஸ் இருக்குது, சிபிஎம்னு சொல்லுவோம். அதை வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேஷண்ட் அதை பிக் பண்ணதுக்கப்புறம் அவங்களாவே அதை பண்ண வைக்கலாம். ஹாஸ்பிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா 2 to 3 days மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. படிக்கட்டு ஏறி இறங்குற ஸ்டேஜ் ரீச் ஆகிட்டாங்க, 2வது நாள் 3வது நாள் படிக்கட்டு இறங்குற ஸ்டேஜ் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா பேஷண்ட் நடக்க வச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவோம். வீட்லேயும் அவங்களுக்கு இதை கண்டினியூஸாக பண்ண தான் சொல்லுவோம். சராசரியாக ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 தடவை இந்த எக்ஸசைசஸ் அவங்க பண்ண தான் வேணும். அந்த பண்ணினதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ், உதாரணத்துக்கு பிரயாணம் பண்ணணும், ஒரு வண்டியில் ஏறி இறங்கணும், படிக்கட்டு ஏறி இறங்கணும், எங்கேயாவது அவங்க விரும்புகிற இடத்துக்கு போயிட்டு வரணும், ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும் அப்படின்னா அவங்க வந்து தாராளமாக பண்ணலாம். அந்த எக்ஸசைசஸை கண்டினியூஸாக குறைஞ்சது 3 வேளையாவது 3 மாதத்துக்காவது செய்ய வைப்போம். அதுக்கப்புறமேலு மினிமம் 2 times a dayங்கிற
எக்ஸ்ப்ளனேஷனை கொடுப்போம். ஜாகிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். ரொம்ப ஒரு ஸ்டீப்பான சர்ஃபேஸஸ் அவங்க இறங்கலாம், படிக்கட்டு ஏறி இறங்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. செய்யக்கூடாதது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீழே உட்காரக்கூடாது. அதுக்கு ரொம்ப 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 முக்கியமான காரணம், இந்த மூட்டை வந்து டிசைன் பண்ணது வெஸ்டர்னர்ஸ், அவங்களுக்கு அந்த ஹேபிட் வந்து கிடையாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு செயற்கையான மூட்டை தான், இதுக்கு ஒரு ஆயுள்னுறது ஒன்று இருக்குது. சராசரியாக 25 years ப்ளஸ்ஸுங்கிறது தான் அதுக்கான ஒரு செட் லிமிட். அந்த ஒரு லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட்டை வந்து ரீட்டைன் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்தினால கீழே உட்காராதீங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். இட் இஸ் அ சஜஷன் அண்ட் வி ஸ்ட்ரெஸ் ஆன் இட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப் ஆஃப் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் அந்த மூட்டை ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட்டை ரொம்ப அன்ஈவனாக கொண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து அவங்களுக்கு எந்த வகையிலையும் நல்லதே கிடையாது. இந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டாக்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அபவ் 50 ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து காமனாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிலோ 50, 30s 40ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நடக்குதா? இல்லைங்க, நாங்கள் அவ்வளோ சராசரியாக ஒரு 60 வயசுக்கு மேலே பண்ணுற பேஷண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி அதுக்கும் கீழே இருக்கிற 50 வயசுக்கு கீழே இருக்கிற பேஷண்ட்டுக்கு பண்ணுறதே கிடையாது. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. வேறு எந்த வகை ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு வந்து பெயின் செட்டில் ஆக மாட்டேங்குது, ரொம்ப முடங்கிடுறாங்க. அவங்களுக்கான ஒரு 40-50s ஏஜ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா they'll be peak in their life. அவங்களுக்கான டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதை எந்த வகையிலையும் மீட் பண்ண முடியல, எவ்ரி டே இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம். அப்படின்ற பட்சத்தில் வேறு வழியே இல்லைன்னா எவ்வளவோ ஆட் நம்பர்ஸில் சூஸ் பண்ணி வேறு வழியே இல்லாமல் பண்ணுறோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி வெல் எக்ஸ்பிளைண்டாக இருப்போம். இது வந்து எல்டர்ஸ்லி பண்ணுற பேஷண்ட்டுக்கான ப்ரொசீஜர் தான், உங்களுக்கு வேறு வழியே இல்லைன்ற காரணத்தினால தான் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். அவங்களுக்கான சர்ஜரிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவால்வேஷனுங்க. இவால்வேஷனில் என்ன காரணம், ஏன் இவ்வளோ சின்ன வயசில் இந்த மாதிரியான காரணங்கள் நடக்குது அப்படின்றத பார்க்கணும். அவங்களுக்கு இதுலேயும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி வெயிட் தான் ஃபஸ்ட்டு. வெயிட் ரிடக்ஷன் கொடுக்குறோம். அதுலேயும் பெயின் குறையவே இல்லை, அவங்களால திருப்பி எந்த ஒரு நார்மலான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட முடியல. அப்படின்றப்போ ஃபர்தராக அவங்களுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்படும். ரொம்பவே நம்புகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ எடுக்கிறப்பே கார்டிகிராம்னு ஒன்று சொல்லுவோம். அந்த கார்டிகிராமோட அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் வந்து ரெம்னண்ட்டாக இன்னும் பேஷண்ட் கிட்ட இருக்குது, எவ்வளோ இருக்கணும், இப்போ பேஷண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படிங்கிறப்போ ஏன் அது டேமேஜ் ஆச்சு, இருக்கிறத எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது தான். அப்படின்னு இருக்கிறப்போ கீஹோல் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது, நாங்கள் ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அந்த ஆர்த்ரோஸ்கோப்பி பண்ணுற மூலியமாக அந்த டேமேஜ் ஆன ஒரு சில ஸ்பாட்ஸை மட்டும் ரெஸ்டோர் பண்ணி நார்மலாக கார்ட்லேஜை க்ரோ பண்ண வைக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். மெனிஸ்கஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, இப்படி சி ஷேப்பில் 2 இருக்கும். அது வந்து இட்ஸ் அ லிகமெண்ட். அந்த லிகமெண்ட்டில் டேமேஜஸ் இருக்கிறதுனால அந்த 2 போனுக்கும் நடுவில் இருக்கிற குஷன் வந்து டேமேஜ் ஆகும். அது either it can be repaired or trimmed. அது depends upon the type of damage. அதை ரெஸ்டோர் பண்ணாலே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நீ பெயின் சிக்னிஃபிகண்ட்டாக ரிசால்வ் ஆகும் யங் குரூப்புக்கு. ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம முன்னாடி பேசின மாதிரி வந்து மூட்டு தேய்மானம் அப்படின்றது வந்து 30+ ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ 20 கீழே இருக்கிறவங்களுக்கு மூட்டு தேய்மானம் இல்லை மூட்டில் வலி அப்படின்னு வர மாதிரியான ரீசன்ஸில் உங்களுக்கு பேஷண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களா? ரொம்பவே பார்ப்போங்க. இப்போ அடிபட்டிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்சர் ஆகிட்டு அது சரியான முறையில் வந்து அவங்க வைத்தியம் பண்ணலை, இல்லை வந்து அதுக்குன்னு இருக்க ரெஸ்ட் பீரியடை மீறி அவங்க சீக்கிரமாக காலை ஊன ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை ஜாயிண்ட்லேயே வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அந்த வலுவழுப்பு தன்மை அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இது எல்லாமே வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தாங்க. ஒன்று அடிப்பட்டதை மீறி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஜாயிண்ட்டை மீறி ஜாயிண்ட்டுக்கு சில சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே வந்து சைனோவியம்னு ஒன்று சொல்லுவோம். அந்த சைனோவியத்தில் ஏற்படுற பாதிப்புனால இந்த ஜாயிண்ட் வந்து எக்ஸ்டென்சிவாக டேமேஜ் ஆகும். சைனோவியம்ங்கிறது ரொம்ப சின்ன மெம்பரேன். அதுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது நீர் கொடுக்குற தன்மை 3 ml 4 ml 10 ml கொடுக்குற நீர் வந்து 50 ml 100 mlக்கு வந்து மாறிடும். ஸோ அது வந்து என்ன பண்ணும், எக்ஸ்டென்சிவாக ஜாயிண்ட்டை வந்து ரொம்ப சிவியராக டேமேஜ் பண்ணும். அதுக்கான அட்ரஸில் வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் கிளினிக்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு பண்ணுவோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா பை பர்த்தில் இருந்தே வந்து முட்டி பெண்டாக ஆரம்பிக்கும். சில கண்டிஷன்ஸ் இருக்குது, ப்ளவுன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், ஜெனு வேரம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன், அதாவது குழந்தை ஒரு 15 வயசு குழந்தை வளர ஆரம்பிக்கிறப்போ அந்த போன் ஸ்ட்ரெயிட்டாக வளராமல் பெண்டாகி வளரும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அந்த பெண்டை வந்து அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா மூட்டுக்கு போகிற ஃபோர்ஸு அன்ஈவனாக போகும். ஸோ ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் லோடாகவும் மூட்டுக்குன்னு இருக்கிற கஷ்டங்கள் வரதான் செய்யும்.
டாக்டர் நீங்கள் சொன்னீங்க இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி முடிச்சவங்களா என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்? ஜென்ரலாக இப்போ வந்து ரொம்ப ஜங்க் சாப்பிட்றோம், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறோம், ஒர்க் அவுட் ப்ராப்பராக பண்ணுறதில்ல, என்ன மாதிரியான ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணணும் டாக்டர்? நீங்கள் அப்படியே 20ஸ்லேருந்து சொல்லுங்கள், 20s 30s. ஏன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ்னாலையும் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் யாருக்குமே இல்லாமல் இருக்குது. ஸோ ப்ராப்பராக எப்படி வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும்? ரொம்ப நல்ல கேள்விங்க. அதாவது வந்து அவங்க சில விஷயங்களை தவிர்க்கணும், வாழ்க்கையில் இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படுறது நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா விஷயம் உடல் பருமனை பார்த்துக்கணும். அந்த பிஎம்ஐங்கிறது இன்னும் அரௌண்ட் 28க்குள்ளே மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா முட்டிக்கு மட்டும் இல்லை, ஓவராலாக அவங்க ஹெல்த்துக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லது தான். பட் அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது, காலையில் ஃபுட்டை மிஸ் பண்ணிவிட்டு அவங்க ரொட்டீனாக ஒர்க்குக்கு ரொம்பவே சீக்கிரம் கிளம்புறது, இதுதான் இன்றைக்கி நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். ஸோ அந்த சாப்பிட்ற டைமிங்கை வந்து மிஸ் பண்ணி அந்த ரிதத்தையே வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால தான் இதெல்லாமே நடக்குது. ஸோ லேட்டாக வராங்க, லேட்டாக வந்துட்டு சாப்பிட்டு உடனே படுத்துடுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபுட்டோட மெட்டபாலிசமே கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு அது ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறனால உண்டாகிற எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் அவங்களுக்கு யூஸ் ஆகாது ஸ்லீப் டைமில். ஸோ அதில் கரெக்டான டைம், கரெக்டான ஸ்லீப், அது வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸசைசஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா யங் ஏஜ்லேருந்தே மினிமம் 10,000 to 12,000 ஸ்டெப்ஸ் பெர் டே அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்டிக்மாவாக இருக்கணும். காலையில் எந்திரிக்கிறோம், வாக் பண்ணுறோம், சின்ன இடம்னா கூட வெஹிக்கிளை யூஸ் பண்ணாமல் அங்கே போகணுங்கிற இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும். அவங்க நடந்து பழகணும். சில மாடிகள்னாலும் முட்டி வலி இல்லைன்னா தாராளமாக ஏறி இறங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே உட்கார்றதுல ஒரு தப்பும் இல்லை, தாராளமாக செய்யலாம். முட்டி வலி வருதுன்னா ஏன் வலி வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல் பண்ண பார்க்கலாம். வாக்கிங் இட்ஸ் அ மஸ்ட், நோ காம்பன்சேஷன் ஃபார் இட், நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் இட். இது போக இது எல்லாமே ஜாயிண்ட்டுக்கு, போனோட ஓவரால் ஹெல்த் ரொம்ப முக்கியம். இப்போ கால்சியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், விட்டமின் D3 இந்த 4 எசென்ஷியல் காம்போனன்ட்ஸையும் அவங்க ஈவனாக மெயின்டைன் பண்ணும். போனுங்கிறது ஒரு வாட்டி வளர்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லைங்கிறது கிடையாது. அன்றாடம் டெய்லியும் போன்ல இருந்து கால்சியம் வெளியில் வரும், பிளட்ல இருக்கிற கால்சியம் போனுக்குள்ளே போகும். இதுதான் நார்மல் ஹீமோஸ்டேசிஸ். இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சாப்பாட்டில் விட்டமின் D3யும் வேணும், கால்சியமும் வேணும், ஃபாஸ்பரஸும் வேணும், மெக்னீஷியமே வேணும். இதுக்கு இருக்கிற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனில் உங்களுக்கு வந்து மில்க் ப்ராடக்ட்ஸு, சோயா, க்ரீன் லீவ்ஸு, எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸு, ஆக்டிவ் சன்லைட் எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபிஷ் டைப் வெரைட்டிஸ், மீட் வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் எடுத்துக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எடுத்தாலும் மற்ற உறுப்புக்கான காரணங்களை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்கின்லேருந்து, லிவர்லேருந்து, ஹைப்போதைராய்ட்லேருந்து, கிட்னியிலேருந்து எல்லாமே தேவைப்படுது கால்சியம் மெட்டபாலிசத்துக்கு. இதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் கால்சியம் மெட்டபாலிசம் ஆக்டிவாக ஈவனாக இருக்கும். டாக்டர், இப்போ வந்து நம்ம முட்டி தேய்மானத்தை பற்றி நிறைய பேசினோம். ஆனால் வந்து இந்த முட்டி தேய்மானம் மாதிரியே நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய எலும்பு இல்லை இந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய எலும்பும் கூட தேய்மானம் ஆகுமா டாக்டர்? கண்டிப்பாங்க, ரொம்பவே பார்ப்போம். தோள்பட்ட மூட்டு தேய்மானம், எல்போவில் இருக்கிற பெயினும் ரொம்ப காமன் தான். அது ப்ரிடாமினண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தான் ஷோல்டரில் பெயின் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் 10 பேஷண்ட் அடிப்படாமல் ஷோல்டர் பெயின் சொல்கிறாங்கன்னா 7லேருந்து 8 பேருக்கு சுகர் மட்டுமே தனிப்பட்ட காரணம். இனிஷியலாக அதை அசஸ் பண்ணுறப்போ பெரியார்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது கூடவே ஃபர்தராக நிறைய சேஞ்சஸ் வரலாம். சப்போக்ரோமின் இம்பிஞ்ச்மெண்ட்டு, ஷோல்டர் ஃப்ரோசன் ஷோல்டர்ஸு, பெயின்ஃபுல் ஆர்க் சிண்ட்ரோம் நிறைய அதுலேயே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு டர்னர் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, சராசரியாக 50 கிலோ 60 கிலோவை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, ஷோல்டர் மேலே வைக்கிறாங்க, இறக்குறாங்க, ஓவர் இயர்ஸ் டுகெதர் வந்து ஷோல்டரில் வேலை செய்கிறாங்க. அப்படின்னா மூட்டில் என்னெல்லாம் தேய்மானம் இருக்கோ அதே மாதிரி தேய்மானம் ஷோல்டர்ஸ்லேயும் வரலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு தான் பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரைட் சைட் ஷோல்டரில் நிறைய வேலை வாங்குவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அன்ஈவனாக ஃபோர்ஸ் லோட் ஆகிறதுனால அந்த ஷோல்டரும் ஈக்குவலி இதே முட்டியில் பார்க்குற மாதிரியே டேமேஜ் வந்து ஆகும். டயபெட்டிஸ் தான் ரொம்ப காமன், பெரியார்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். பல வருஷமாக சுகர் இருந்தாலே போதும், வருஷ கணக்கில் இருக்கிறப்போ அந்த சுகருங்கிறது மேலேருந்து கீழங்கால் வரைக்கும் எல்லாத்துலேயும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். கண்ட்ரோல் இல்லைன்னா ஷோல்டர் பெயின் ரொம்ப ரொம்ப காமன். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயினை குறைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்.
அது மட்டும் நிறைய புரிதல் வேணும். ஸ்லோவாக தான் குறையும் மற்ற ஜாயிண்ட்டை விட. இப்போ மற்ற பேஷண்ட்க்கு மாதிரி வந்து சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியுமா, இல்லை ரிஸ்க் அதிகமாக இருக்குமா டாக்டர்? நிறைய பேஷண்ட்டுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் சுகர் பார்க்குறோங்க. நம்ம வி கால் இட் அஸ் அ கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் தான். ஏன்னா நம்ம சாப்பாடு வகை வாழ்க்கை முறை அப்படிலாம் பார்க்கறதுனால சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம். ரொம்ப சூஸியாக இருக்கணும். அவங்களுக்கு என்னன்றது பார்த்தீங்கன்னா பெருவாரியாக லைஃப் ஸ்டைலில் வந்து சுகர் கண்ட்ரோல்டாக இருக்கணும். அது அவங்களும் அக்கறைப்பட்டு செய்கிறாங்க, அதிலெல்லாம் ஒரு குறையுமே கிடையாது. அப்படின்னு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு தாராளமாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கோம். ஓகே டாக்டர். ஸோ டாக்டர் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூவாக இருந்தது. எங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருந்ததோ அது ரொம்ப அழகாக வந்து கிளாரிஃபை பண்ணீங்க. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கும் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.